வெல்கம் டு கெம் 5. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 சாலிட் ஸ்டேட் அப்படின்ற சாப்டர்லேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். இது எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அப்படின்னா, யூனிட் செல் டைமென்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் யூனிட் செல் டைமென்ஷன்ஸ். இந்த யூனிட் செல் டைமென்ஷன்ஸை நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் அப்படின்ற கான்செப்ட்டில் பார்த்துருப்போம். ஆல்ரெடி டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல்லோட டெரிவேஷன்ஸ் வந்து வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ரைட், ஏன்னா அதில் உள்ள ஃபார்முலாஸை தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள். ஏ யூனிட் செல் ஆஃப் சோடியம் குளோரைட் ஹேஸ் 4 ஃபார்முலா யூனிட்ஸ். ஒரு சோடியம் குளோரைட் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்கிறோம். அந்த யூனிட் செல்லில் எத்தனை ஃபார்முலா யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா 4 ஃபார்முலா யூனிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 4 ஃபார்முலா யூனிட்ஸ் அப்படின்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், சோடியம் குளோரைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 மாலிகுல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மாலிகுல் n கொடுத்துருக்காங்க. த எட்ஜ் லென்த் ஆஃப் யூனிட் செல் இஸ் 0.564 நானோமீட்டர். எட்ஜ் லென்த் அப்படின்றது a. இது எவ்வளோ அப்படின்னா 0.564 நானோமீட்டர். நானோ அப்படின்னா 10⁻⁻9 மீட்டர். நானோ அப்படின்ற இடத்துல 10⁻⁹ யூஸ் பண்ணுறோம். டென்சிட்டி ஆஃப் சோடியம் குளோரைட் என்னன்றது கேட்டிருக்காங்க. டென்சிட்டி வந்து ரோ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. டென்சிட்டி எதில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க? யூனிட் வந்து எல்லாமே கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்பில் இருக்குது. அப்போ அந்த எட்ஜ் லென்த்தையும் சென்டிமீட்டரில் மாற்றிட்டீங்க அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த 0.564 5.64னு மாத்திரம் ஒரு டிஜிட் வந்து நான் வந்து மூவ் பண்ணுறேன், ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா 10⁻⁻1 ஆட் பண்ணணும். ஆல்ரெடி 10⁻⁹ இருக்குது. 5.64 இன்ட்டு 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். இந்த 10⁻⁻10 நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா 10⁻⁸ இன்ட்டு 10⁻⁻2. ஓகேவா? பாட்டம் சேமாக இருந்துச்சுன்னா பவர் உள்ளது ஆட் பண்ணிக்கலாம். 10⁻⁻10 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எதுக்காக இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா, நான் இது வந்து சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். சென்டி அப்படின்றதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து 10⁻⁻2. அதுக்காண்டி 10⁻⁻10 எப்படி எழுதிக்கலாம்? 5.64 இன்ட்டு 10⁻⁻8 இன்ட்டு 10⁻⁻2. 10⁻⁻2 இருக்கிற இடத்துல சென்டின்றதை டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். சென்டிமீட்டர். அப்போ ஏ வந்து இப்போ எட்ஜ் லென்த் வந்து சென்டிமீட்டரில் வந்துருச்சு. அதை நானோமீட்டரில் கொடுத்தாங்க. நானோ அப்படின்றதோட வேல்யூ எழுதணும். அதை வந்து 5.64 5 அடுத்தாப்பில் ஒரு பாயிண்ட் வர மாதிரி கொண்டு வந்திருந்தோம். 10⁻⁻10 மீட்டர்னு வச்சு 10⁻⁻10 10⁻⁸ 10⁻⁻2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அந்த 10⁻⁻2க்கு பதிலாக சென்டி அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். சென்டினா சி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது. ரைட், அப்போ எட்ஜ் லென்த் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா n இன்ட்டு மோலார் மாஸ் கேபிட்டல் M டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு a கியூப். இதில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் 4 அப்படின்றது தெரியும். மோலார் மாஸ் வந்து நீங்கள் என்ன மாலிகுல் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மாறும். நம்ம எடுக்கிறது சோடியம். சோடியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 23, குளோரைடோட அட்டாமிக் மாஸ் வந்து 35. சோடியம் குளோரைட் இது ரெண்டும் சேர்ந்து தான் சோடியம் குளோரைட். இதோட ஆட் பண்ணிக்க அப்படின்னா வர்ற வேல்யூ வந்து 58.5 கிராம் பெர் மோல். இதான் வந்து மோலார் மாஸ் M. அப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தெரியும், மோலார் மாஸ் தெரியும், அவகேட்ரோ நம்பர் வந்து ஃபிக்ஸட், a கியூப் a அப்படின்றது தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா டென்சிட்டி என்னன்றது தெரிஞ்சிடும். அப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு 4 மாலிகுல். n வந்து எவ்வளோ அப்படின்னா 4 மாலிகுல் இன்ட்டு மோலார் மாஸ் 58.5 கிராம் பெர் மோல் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பரோட வேல்யூ 6.022 இன்ட்டு 10⁻23 மாலிகுல்ஸ் இன்ட்டு 10⁻23 மாலிகுல்ஸ் பெர் மோல். 1 மோல் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் அவகேட்ரோ நம்பர். நீங்கள் ஆட்டம்ஸ்க்கு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ சோடியம் குளோரைட் மாலிகுல் கன்சிடர் பண்ணுறதுல மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இன்ட்டு a கியூப். a அப்படின்றது என்ன அப்படின்னா 5.64 இன்ட்டு 10⁻⁻8 சென்டிமீட்டர். 5.64 இன்ட்டு 10⁻⁻8 சென்டிமீட்டர் ஹோல் கியூப். இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதோடத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். யூனிட்லாம் மாலிகுல் கேன்சல் ஆகும். இங்கே பெர் மோல், இங்கேயும் பெர் மோல் அப்படின்ற கேன்சல் ஆகும். அப்போ இங்கே கிராம் அப்படின்றது மிச்சம் இருக்கும். டினாமினேட்டரில் சென்டிமீட்டர் கியூப். இந்த கியூப் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கணும். 5.64 கியூப் எடுக்கிறோம், 10⁻⁻8க்கும் கியூப் எடுக்கணும், சென்டிமீட்டர் கியூப் எடுக்கணும். ரைட், இங்கே என்ன இருக்குது 4 × 58.5
இந்த 4ஐயும் 58.5ஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 234 இதான் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் இதை அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணணும். 6.022 5.64 இதை வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே என்ன இருக்குது 10 power 23 10 power -8 கியூப் எடுத்தோம் அப்படின்னா 10 power -24 10 power 23 இங்கே இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது 10 power -24. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும் 10 power -1 6.022 அப்புறம் இந்த 5.64 கியூப் இதுக்கெலாம் நீங்கள் வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்ற செக் பண்ணிங்க அப்படின்னா 1080.38 10 power -1 அப்போது ஒரு டிஜிட்டை பின்னாடி கொண்டு போகும். 234 divided by 108.038 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் வந்து 2.165 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். டென்சிட்டி வந்து என்னன்றது தெரிஞ்சிருச்சு. 2.165 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் பி அப்படின்றது மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அண்ட் எலமெண்ட் கிறிஸ்டலைசஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் FCC யூனிட் செல். FCC அப்படின்ற சொல்லிட்டாங்க. FCC அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ 4. அது என்ன எலமெண்ட்டுன்னு கொடுக்கல, ஜஸ்ட் 4 ஆட்டம்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். எட்ஜ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200 பைக்கோமீட்டர். பைக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் 10 power -12 மீட்டர். பைக்கோ அப்படின்னா 10 power -12 மீட்டர். இங்கேயும் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கா, அப்போ இதை முதல்ல சென்டிமீட்டராக மாற்றுங்க. அதை எப்படி மாற்றலாம் 200 × 10 power -12 எப்படி எழுதலாம் 10 power -10 × 10 to the power -2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 10 to the power -2க்கு பதிலாக சென்டின்ற ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போது 10 power -10 அப்படி வச்சுக்கிறோம். 10 power -2க்கு பதிலாக சென்டி சி அப்படின்னா சென்டி மீட்டர் இங்கே ஆல்ரெடி இருந்தது. அப்போ இப்போ சென்டிமீட்டராக மாறிடுச்சு. ஓகே, இல்லை இன்னும் சிம்பிளாக வேணும் அப்படின்னா 1 பைக்கோமீட்டர் ஈக்குவல் டு 10 to the power -10 சென்டிமீட்டர். இதை நீ வச்சுக்கோங்க. பைக்கோமீட்டர் இருக்கிற இடத்துல 10 power -10 சென்டிமீட்டர் ஆட் பண்ணுங்கள். இங்கே 200 பைக்கோமீட்டர் இருக்கா, பைக்கோமீட்டர் இருக்கிற இடத்துல 10 power -10 சென்டிமீட்டர் ஆட் பண்ணணும். ரைட், இது எப்படி வந்துச்சுன்றது தான் இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன். ரைட், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 200 கிராம் ஆஃப் திஸ் எலமெண்ட் கண்டெய்ன்ஸ் 24 × 10 to the power 23 ஆட்டம்ஸ். தட் டென்சிட்டி இஸ். டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டென்சிட்டிக்கு வந்து ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், டென்சிட்டி வேணும் அப்படின்னா n × மோலார் மாஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு ஏ கியூப். இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னன்றது தெரியும், அவகேட்ரோ நம்பர் தெரியும், ஏ கியூப் ஏன்றது எட்ஜ் லென்த் கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ் மட்டும் கொடுக்கல. அந்த மோலார் மாஸ் கொடுக்குறதுக்கு பதில் தான் என்ன கொடுத்துருக்காங்க 200 கிராம் ஆட்டமில் இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது. 200 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு m வேணும் அப்படின்னா 200 கிராம் ஆட்டம்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் 200 கிராம் அந்த எலமெண்ட் எடுத்தோம்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது 24 × 10 to the power 23 ஆட்டம்ஸ். 24 × 10 to the power 23 ஆட்டம்ஸ். 1 மோல் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், அவகேட்ரோ நம்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து டிவைட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 1 மோல் அப்படின்னா அவகேட்ரோ நம்பர்ஸ் இருக்கும். 6.022 × 10 to the power 23 ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் கேன்சல் ஆயிரும். வர்ற ஆன்சர் வந்து கிராம் பெர் மோலில் வரும். கிராம் பெர் மோல் அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். 200 6.022 × 10 to the power 23 டிவைடட் பை 24 × 10 power 23. இதை கேன்சல் பண்ணிடலாம். இதை அவ்வளோத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 50.18 கிராம் பெர் மோல். மோலார் மாஸ் தெரிஞ்சிருச்சு. மோலார் மாஸ் மட்டும் தான் அன்னோனாக இருந்துச்சு, அதையும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். டென்சிட்டி வேணும் அப்படின்னா 4 ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடறோம். இன்ட்டு 50.18 கிராம் பெர் மோல் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஓகேவா, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n × மோலார் மாஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு ஏ கியூப். அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு ஏ கியூப். இதையுமே இந்த 200 × 10 power -10 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 × 10 to the power 2 அப்படின்னு எழுதிக்கலாம். கன்வீனியன்ஸ்க்காக தான் அப்படிலாம். 2 × 10 to the power 2 ஆல்ரெடி 10 power -10 இருக்குது அப்படின்னா 10 to the power -8 சென்டிமீட்டர். இதுவும் ஒன்று தான். டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் எவ்வளோ 6.022. மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில் 23ன்னு கொடுத்துருப்பாங்க. 22 அப்படின்றது தான் எக்ஸாக்ட் ஆன்சர்.
6.022 into 10 to the power 23 atoms per mole. 1 mole எடுத்தீங்கன்னா இவ்வளோ atoms இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டோம். into a cube. a எவ்வளோ வேல்யூ பார்த்துருந்தோம்? 2 into 10 to the power minus 8 centimeter cube. நீங்கள் பண்ண சப்ஸ்டியூஷன் கரெக்டானது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா யூனிட்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஆட்டம்ஸ் கேன்சல் ஆயிரும், பெர் மோல் கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டரில் கிராம் இருக்குது, டினாமினேட்டரில் சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. அப்போ சப்ஸ்டியூஷன் கரெக்ட். ரைட், இங்கே வந்து 4 50.18, இங்கே வந்து 6.022 இருக்குது. இங்கே 2க்கு கியூப் எடுத்தீங்க அப்படின்னா 8 அப்படின்னு வரும். இது அவ்வளோத்தையும் அதை நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 200.72 டிவைடட் பை இது அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 4.8176. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். வர்ற ஆன்சர் வந்து 41.66 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ டென்சிட்டி எவ்வளோ அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னா 41.66 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இதான் வந்து டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல். 41.66 எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏவோட மேட்ச் ஆகும். 41.66 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். த யூனிட் செல் ஆஃப் அலுமினியம் இஸ் அ கியூப் வித் அன் எட்ஜ் லென்த் 405 பைக்கோமீட்டர். அலுமினியம் அப்படின்ற சொல்லிட்டாங்க. அலுமினியமோட மோலார் மாஸ் எவ்வளோ? 27 கிராம் பெர் மோல். 1 மோல் எடுத்தோம் அப்படின்னா 27 கிராம் பெர் மோல். மோலார் மாஸ் ஆர் அட்டாமிக் மாஸ் எப்படி என்ன சொல்லிக்கோங்க. எட்ஜ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 405 பைக்கோமீட்டர். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல. 1 பைக்கோமீட்டர்னா எவ்வளோ? 10 to the power minus 10 சென்டிமீட்டர். முதல்ல சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிடுறோம். டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி 2.70 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூனிட் செல் இன் அலுமினியம்? ஸ்ட்ரக்சர் என்னன்ற கேட்டிருக்காங்க. ஒரு யூனிட் செல்லோட ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சாலே போதும். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ஆன்சர் கிடச்சிரும். நம்ம டென்சிட்டி ஃபார்முலா எழுதிக்கோங்க. டென்சிட்டி வேணும் அப்படின்னா n இன்ட்டு மோலார் மாஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு ஏ கியூப். இதில் உங்களுக்கு எதெல்லாம் தெரியும்? மோலார் மாஸ் தெரியும், டென்சிட்டி தெரியும், அவகேட்ரோ நம்பர்ஸ் ஃபிக்ஸட், எட்ஜ் லென்த் தெரியும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் தெரியாது. இப்போ இதை மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிறோம். டென்சிட்டி இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு ஏ கியூப் டிவைடட் பை மோலார் மாஸ். எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் n வேணும் அப்படின்னா டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 2.70 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். 2.70 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு ஏ கியூப். அவகேட்ரோ நம்பர் எவ்வளோ? 6.022 இன்ட்டு 10 to the power 23 ஆட்டம்ஸ் பெர் மோல். 1 மோலில் வந்து இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும். இன்ட்டு ஏ கியூப். ஏ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 405 இன்ட்டு 10 to the power minus 10 சென்டிமீட்டர் ஹோல் கியூப் டிவைடட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ் எவ்வளோ? 27 கிராம் பெர் மோல். இப்போ நம்ம பண்ண சப்ஸ்டியூஷன் கரெக்டான்றது எப்படி செக் பண்ணலாம்? எந்தெந்த யூனிட்ஸ்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். கிராம் கேன்சல் ஆயிரும், பெர் மோல் அப்படின்றது கேன்சல் ஆயிரும். இங்கே ஆட்டம்ஸ்ன்றது ரிமைனிங் இருக்குது. இங்கே சென்டிமீட்டர் -3, இங்கே சென்டிமீட்டரில் கியூப் +3 அப்படின்னு வரும். அப்போ இந்த யூனிட்டும் கேன்சல் ஆயிரும். சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கும், அது கேன்சல் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டம்ஸ் மட்டும் ரிமைனிங் இருக்குது. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து சப்ஸ்டியூஷன் கரெக்ட். இப்போ நியூமரேட்டரில் வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 108. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 27. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 4. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது என்ன ஸ்ட்ரக்சர்னு ஈஸியாக சொல்லிடலாம். சிம்பிள் கியூபிக். இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா 1. கார்னர்ஸில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1. பாடி சென்டர் கியூபிக். இதில் வந்து 1 + 1 அப்படின்னா 2. ஏன் 1 + 1ன்னு சொல்கிறாங்க? கார்னர்ஸில் எல்லாம் சேர்த்து ஒரு ஆட்டம்ஸ், பாடி சென்டரில் ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து 2 ஆட்டம்ஸ். ஃபேஸ் சென்டர் கியூபிக். ஃபேஸ் சென்டர் கியூபிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1 + 3. கார்னர்ஸில் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு ஆட்டம்ஸ். 6 ஃபேஸஸில் உள்ள ஆட்டம்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆட்டம்ஸ் கிடைக்கும். 1 + 3 4 ஆட்டம்ஸ்.
அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 4 atoms. அப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக். நமக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அலுமினியம்ன்றது ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகும்? ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 4 இதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது. த டென்சிட்டி ஆஃப் மெட்டல் விச் கிறிஸ்டலைசஸ் இன் பிசிசி lattice. பிசிசி பாடி சென்டர் கியூபிக். பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 atoms அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடி சென்டர் கியூபிக் வித் யூனிட் செல் எட்ஜ் லென்த் ஏ எவ்வளோ அப்படின்னா 300 பைக்கோமீட்டர். 1 பைக்கோமீட்டர் அப்படின்னா 10⁻10 சென்டிமீட்டர். இதை இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதணும் அப்படின்னா 300 3 × 10⁻2 அப்படின்னு எழுதலாம். ஆல்ரெடி 10⁻10 இருக்குது. அப்போ 10⁻8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிச்சு. மோலார் மாஸ் வந்து 50 கிராம் பெர் மோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50 கிராம் பெர் மோல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டென்சிட்டி ஆஃப் மெட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டென்சிட்டி வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டூ மோலார் மாஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் இன்டூ ஏ கியூப். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பாடி சென்டர் கியூபிக்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 2 atoms அது தெரியும். மோலார் மாஸ் 50 கிராம் பெர் மோல். அவகேட்ரோ நம்பர் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஏ கியூப்ன்றது எட்ஜ் லென்த். எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். டென்சிட்டி வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2 atoms இன்டூ மோலார் மாஸ் 50 கிராம் பெர் மோல் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் 6.022 இன்டூ 10⁻23 atoms. 6.022 இன்டூ 10⁻23 atoms பெர் மோல். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப் எட்ஜ் லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 3 × 10⁻8 3 × 10⁻8 சென்டிமீட்டர் கியூப். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண சப்ஸ்டியூஷன் கரெக்டாக இல்லையான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆட்டம்ஸ் கேன்சல். பெர் மோல். இங்கே என்ன மிச்சம் இருக்குது? கிராம். டினாமினேட்டரில் சென்டிமீட்டர், அதுக்கு கியூப் எடுத்திங்கன்னா சென்டிமீட்டர் கியூப். அப்போ பண்ண சப்ஸ்டியூஷன் கரெக்ட். 2 × 50 அப்படின்னா 100. இங்கே 6.022 இருக்குது. 3 கியூப்னா 27. இங்கே 10⁻23 இருக்குது. இங்கே வந்து 10⁻8 அதுக்கு கியூப் எடுத்திங்கன்னா 10⁻24 இன்டூ 10⁻24. பவரில் வந்து டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா பவர் உள்ளது ஆட் பண்ணிடலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10⁻1 வரும். அது இதோட ஆட் பண்ணியிருக்கணும். இது அவ்வளோத்தையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 16.2594. ஓகேவா? 16.2594. இப்போ 100ஐயும் 16.2594 டிவைட் பண்ணணும். நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 6.15 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இதான் வந்து டென்சிட்டி ஆஃப் தி யூனிட் செல். 6.15 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் சி வந்து மேட்ச் ஆகுது. ரைட். அப்போ இந்த வீடியோவில் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் அப்படின்னா எம்சிக்யூஸ் வந்து ஒரு 4 எம்சிக்யூஸ். டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல்ஸ் வந்து எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 4 எம்சிக்யூஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.